Hi, welcome to Royal Chemistry Park, the YouTube channel. In this video, we are going to discuss some of the aspects from the non-kinetic methods of determining reaction mechanism. This is the continuation of the last three videos. In the last three videos, we have discussed some of the techniques like product analysis, study of intermediates, study of catalysts, and stereochemical evidence. In this video, we are going to discuss about the remaining techniques, the kinetic evidence, and the isotopic labeling studies. அனைவருக்கும் வணக்கம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறதோட 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட 3 வீடியோக்களில் சில டெக்னிக்ஸை நம்ம பேசியிருக்கோம். அதாவது ப்ராடக்ட் அனாலிசிஸ்னா என்ன, இன்டர்மீடியட்ஸ் ஃபார்ம்டு, கேட்டலிஸ்ட் ஸ்டடீஸ், அப்புறம் ஸ்டீரியோ கெமிக்கல் எவிடன்ஸ். இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த லாஸ்ட் 3 வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் மிச்சம் இருக்க ஒரு 2 டெக்னிக் இருக்கு. அது என்ன அப்படின்னா கைனெட்டிக் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் ஐசோடோபிக் லேபிளிங் ஸ்டடீஸ். ஸோ இந்த 2 டெக்னிக்கை வச்சு எப்படி நான் கைனெட்டிக் மெத்தட்ஸில் ரியாக்ஷன் மெக்கானிசத்தை ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First, let us talk about the kinetic evidence. The rate of a homogeneous reaction is the rate of disappearance of a reactant or appearance of a product. A study of which reactant influences the rate gives a good deal of information about the mechanism of a reaction. The rate law of a reaction is an experimentally determined fact. The molecularity, which is the number of molecules that come together to form the activated complex, also gives a good deal of information about the mechanism. Various kinetic parameters like order of a reaction, rate law, rate constant, kinetic isotope effects, etc., summed up with other evidences provide great insights into the mechanisms to be proposed. ஸோ இந்த கைனெட்டிக் எவிடன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷனுடைய ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய ரியாக்டன்ட் எவ்வளவு வேகத்தில் டிஸப்பியர் ஆகுதோ அந்த வேகத்துக்கு ஈக்குவலாக அந்த ரேட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் எவ்வளவு வேகத்தில் அப்பியர் ஆகுதோ, ரெண்டுமே ஒன்று தான். அதாவது த ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்றதும் த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றதும் ஒன்று தான். ஏன்னா ரியாக்டன்ஸ் தான் ப்ராடக்டா மாறுது. ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுனாக்கா அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட ரியாக்டன்ட் கூட இருக்கலாம். இப்போ அதில் எந்த ரியாக்டன்ட் அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அதிலிருந்து நம்ம அந்த மெக்கானிசத்தை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகவலை நம்ம பெறலாம். அதே மாதிரி ரேட் லா அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனில் பரிசோதனைகளின்படி நிச்சயிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கு. அப்புறம் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன், அந்த மாலிகுலாரிட்டி தான் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுவும் ஒரு மெக்கானிசத்தை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நல்ல பல தகவல்களை கொடுக்குது. இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட், கைனட்டிக்
ஐசோடோப் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரியான பெராமீட்டர்ஸ் வந்து மற்ற ஆதாரங்களோட சேர்றப்ப நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனுடைய மெக்கானிசத்தை ஈஸியா ப்ரொபோஸ் பண்ணலாம். Now let us discuss the isotopic labeling studies. The commercial availability of a wide range of isotopically enriched organic compounds provide many opportunities to investigate reaction mechanism using isotopic labeling. The techniques involved for determination of labeled compounds during the course of reaction by NMR and molecular spectroscopy. Isotopic labeling அப்படின்னாக்க ஐசோடோப் வச்சு ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம லேபிள் பண்ணுறது, அதாவது அடையாளப்படுத்துறது, அதுதான் ஐசோடோபிக் லேபிளிங். இப்போ வந்து கமர்ஷியலாக வந்து வணிக நோக்கத்தில் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஐசோடோபிக்கலி என்ரிச்சடாக இருக்கு. அதாவது கதிரியக்க அந்த தன்மை, கதிரியக்க தன்மையுடைய அந்த ஐசோடோப்பா இருக்கு. ஐசோடோப்னாலே இட் வில் எமிட் சம் ரேடியேஷன்ஸ் இல்லையா? அந்த ரேடியேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இதை வந்து லேபிள் பண்ணுறோம். அதுதான் வந்து ஐசோடோபிக் லேபிளிங் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை வச்சு அடையாளப்படுத்தப்படுகின்ற காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்எம்ஆர் இல்லைன்னா மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இந்த மாதிரியான இதை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறச்சா நமக்கு வந்து இந்த ரியாக்ஷனில் இந்த மாதிரி லேபிள் பண்ணுறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கு. For example, in the reaction RCOO plus BRCN gives RCN. The question is the CN in the product, whether it comes from the BRCN or from the RCOO. Does the CN group in the product come from the CN in the BRCN? The use of C14 supplied the answer, since R14CO2 gave radioactive RCN. This surprising result saved a lot of labor, since it ruled out a mechanism involving the replacement of carbon dioxide by CN. Another example is the hydrolysis of ester. Which bond of the ester is broken, the acyl bond or the alkyl oxygen bond? இப்போ இதில் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, RCOO plus BRCN gives RCN. இதில் என்ன கொஸ்டின்னா, இந்த ப்ராடக்டில் இருக்கிற சிஎன் வந்து பிஆர்சிஎன்லேருந்து வந்ததா இல்லை RCOO அப்படின்னு ஐசோடோபிக்கலி லேபிள்டு அந்த C14 லேபிள் பண்ண கார்பனா அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின். இப்போ இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் நம்ம பார்க்குறச்ச வந்து இந்த ப்ராடக்டில் இருக்கிற கார்பன் வந்து பிஆர்சிஎன்லேருந்து வரல, RCOOலேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லேபரை வந்து இது மிச்சப்படுத்துது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். இதில் வந்து எந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசைல் பாண்ட், அல்கைல் பாண்டுன்னு 2 பாண்ட் இருக்கு. இதில் வந்து எந்த பாண்டில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து உடையுது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஐசோடோபிக் லேபிளிங் ஸ்டடீஸால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். So this is the mechanism explained by using H2O18. So instead of normal oxygen, the oxygen has been replaced with the radioactive oxygen. So if the acyl bond breaks, the labeled oxygen will appear in the acid. Otherwise, it will be in the alcohol. The benefits of initial product studies followed by a more detailed examination using isotopic labeling are well illustrated by the amination of halobenzenes. இப்போ
இந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்ல வந்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் உடையிறது வந்து அசைல் ஆக்சிஜன் பிரேக்கா இல்லை வந்து அல்கைல் ஆக்சிஜன் பிரேக் ஆகுதா? இப்போ அசைல் ஆக்சிஜன் பிரேக் ஆனிச்சுனாக்க நமக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் ஆக்சிஜன் வந்து ஆசிட்ல இருக்கும், இல்லைன்னா அது வந்து ஆல்கஹாலில் இருக்கும். ஆனால் இந்த மெக்கானிசத்தை எழுதுறச்ச நமக்கு வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் ஆக்சிஜன் வந்து ஆசிட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து அசைல் ஆக்சிஜன் ஃபிஷன் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐசோடோபிக் லேபிளிங் ஸ்டடீஸை வந்து நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ராடக்ட் ஸ்டடீஸை வந்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அமினேஷன் ஆஃப் ஹாலோபென்சீன்ஸ், அதை வச்சு நம்ம வந்து இதை இல்லுஸ்ட்ரேட் பண்ணலாம். இப்போ சால்வெண்ட் ஐசோடோபிக் எஃபெக்ட் இஸ் another known isotopic effect. A change in the reaction rate is observed when the solvent is changed from water to D2O or from ROH to ROD. These changes may occur due to any of three factors or a combination of all of them. இப்போ இந்த சால்வெண்ட் ஐசோடோப் எஃபெக்ட் வந்து இன்னொரு ஐசோடோப் எஃபெக்ட் நமக்கு தெரியுது. இந்த சால்வெண்ட் வந்து வாட்டர்ல இருந்து டியூட்ரேட்டட் சால்வெண்டா மாறுறச்ச, அதாவது ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம வந்து டியூட்ரியத்தை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதுதான் டியூட்ரேட்டட் வாட்டர். ஸோ அப்படி வந்து அந்த சால்வெண்ட்டை வந்து வாட்டர்ல இருந்து H2O இருந்து D2O மாற்றணும்னா, இல்லை வந்து ROHல இருந்து ROD, அது ஆல்கஹாலில் இருக்கிற அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம டியூட்ரியம் ஆட் பண்ணோம்னா அது ROD. இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கிறச்ச ரியாக்ஷன் ரேட்லையும் ஒரு சேஞ்ச் வந்து காணப்படுது. இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி வருதுனாக்கா இந்த காம்பினேஷன் ஆஃப் த்ரீ ஃபேக்டர்ஸ், இல்லைனாக்கா அதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து இந்த சேஞ்சை கொடுக்குது. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்: mechanism of a reaction states the actual process by which the reaction has taken place. Mechanism can be determined by the study of various aspects of product formation, intermediates, catalyst, stereochemical considerations, kinetic considerations, isotopic labeling, and isotopic effect. Many reactions proceed via the formation of intermediates such as carbocations, carbanions, free radicals, carbene and nitrines. The intermediate can be detected by various spectroscopic techniques such as IR, NMR, or other spectra. Correct intermediate detection forms a pivotal role in proposing the correct mechanism. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நட்ஷல்லில் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சம்மரி மாதிரி நம்ம இதில் சொல்லலாம். இப்போ ஆக்சுவலி ஒரு ரியாக்ஷனுடைய மெக்கானிசம்ங்கிறது அந்த ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலாக எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தை வந்து நம்ம எப்படி டிட்டர்மின் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம இது வரைக்கும் என்னென்ன டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம், இன்டர்மீடியட் பார்த்துருக்கோம், கேட்டலிஸ்ட் பார்த்துருக்கோம், ஸ்டீரியோ கெமிக்கல் கன்சிடரேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் கைனட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அதை பார்த்தோம். அப்புறம் எப்படி ஐசோடோபிக் லேபிளிங் ஸ்டடீஸை வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கார்போகேட்டையான், கார்பானயான், ஃப்ரீ ரேடிக்கல், கார்பின், நைட்ரின், இந்த மாதிரியான இன்டர்மீடியட்ஸ் வந்து நிறைய ரியாக்ஷனில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த இன்டர்மீடியட் வந்து எப்படி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம், ஐஆர், என்எம்ஆர்னா மற்ற ஸ்பெக்ட்ரல் டெக்னிக்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம்.
ஐசோலேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் பார்த்தோம். அப்புறம் வந்து டிடெக்ஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் பார்த்தோம். அப்புறம் அதுலேயே வந்து ட்ராப்பிங் ஆஃப் இன்டர்மீடியேட், இது 3 டெக்னிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் பார்த்தோம். அது வந்து ஒரு ரியாக்ஷன் மிக்சர்ல இருந்து அந்த இன்டர்மீடியேட்டை பிரிச்சு எடுக்கிறது ஐசோலேஷன் டெக்னிக். அதே மாதிரி டிடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஐசோலேட் பண்ண முடியாத இன்டர்மீடியேட்டை வந்து நம்ம இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டடிஸை யூஸ் பண்றது, அது வந்து டிடெக்ஷன். அப்புறம் ட்ராப்பிங் ஆஃப் இன்டர்மீடியேட் அப்படின்னு ஒரு இது பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது ட்ராப்பிங் அப்படிங்கிறது அந்த இன்டர்மீடியேட் கூட சூட்டபிள் ரியேஜென்ட்ஸை வந்து ஆட் பண்ணி அதை ஒரு அடக்டா மாற்றி நம்ம வந்து ட்ராப் பண்ணுறது, அதுதான் ட்ராப்பிங். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்டர்மீடியேட்டை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு சரியான மெக்கானிசத்தை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டூலாக இருக்குது. The rate of a homogeneous reaction is the rate of disappearance of a reactant or appearance of a product. Various kinetic parameters like order of reaction, rate law, rate constant, kinetic isotope effect, etc. summed up with the other evidences provide great insight into the mechanism to be proposed. Isotope effects can be observed when one atom of a reactant molecule is replaced with another isotope of that atom. ஸோ ஒரு ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷனுடைய ரேட் வந்து ஒரு ரியாக்டன்ட் வந்து எப்படி ரியாக்ஷனில் வந்து டிஸப்பியர் ஆகுது இல்லை எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ரேட்டை பொறுத்து தான் ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ரேட்லா, ரேட் கான்ஸ்டன்ட், கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து மற்ற ஆதாரங்களோட நம்ம கலெக்ட் பண்ணி பார்க்குறச்ச இது வந்து ஒரு பெரிய தகவலாக நமக்கு வந்து ஒரு மெக்கானிசத்தை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஐசோடோப் எஃபெக்டை பற்றி பார்த்தோம். இப்போ ரியாக்டன்ட்ல இருக்கிற ஒரு ஆட்டத்தை வந்து இன்னொரு ரேடியோ ஆக்டிவ் ஆட்டத்தால் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து ஐசோடோப் எஃபெக்ட். உதாரணத்துக்கு ஹைட்ரஜனை வந்து டியூட்ரியத்தால் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது டியூட்ரேட்டட், இப்போ D2O அப்படின்னா டியூட்ரேட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் சம்மரி இந்த வீடியோவில். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கைனடிக் டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.